வெறும் 44 கிலோமீட்டர் ஓடுன வெறும் 44 கிலோமீட்டர் ஓடுன பஜாஜ் பல்சர் 125 வேணுமா? அப்ப இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்க. இந்த வண்டியோட மாடல் பார்த்து 2024 மாடலு. இப்போ 2025 தான் வந்திருக்கு. பிப்ரவரி மாசம் தான் நடக்குது. 2024 மாடலு. வெறும் 44 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இந்த வண்டிலாம் பாத்தீங்கன்னா ஒரு பிராண்ட் நியூ வண்டி தான். அப்படியே இருக்கு, புது வண்டி தான், ஓடவே கிடையாது. நீங்க எடுத்தீங்கன்னா நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஓட்டவே போறீங்க. அது எப்படிங்க 44 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர்ல வரும் அப்படின்னு நீங்க நிறைய பேர் டவுட் ஆகலாம். ஃபைனான்ஸ் ரெக்கவரி இருக்கு. ஆக்ஷன்ல எடுக்கிறது, ஆக்ஷன் வாங்க ஃபைனான்ஸ் ரெக்கவரி. ஸோ இதுகள்லாம் பாத்தீங்கன்னா ஓடாத வண்டியும் இருக்கான். கஸ்டமர் 10,000 கட்டி வாங்கிருப்பாப்ல, இல்லைன்னா ஒரு ரூபா கட்டி வாங்கிருப்பாப்ல, இல்ல அது கூட கட்டாம கூட வாங்கிருப்பாப்ல. வாங்கி என்ன பண்ணிடுறது, அவங்க டார்கெட் காண்டி விற்கிறது. இவர் பேர்ல சிபில் இருக்காது, உடனே பக்கத்துல யாராவது ஒரு ஆள் பேர்ல சிபில போட்டு அவங்க பேர்ல வண்டி எடுத்து ஓட்டுறது. இப்படியே ஓட்டி வண்டி, அதாவது இனிஷியல் பேமெண்டே கட்டாம வண்டி எடுக்க வேண்டியது. அந்த வண்டியை கொண்டு போய் 10,000 என்கிட்ட போய் அடகு வச்சிட வேண்டியது. அவனும் ஓட்ட மாட்டான், ஏன்னா வண்டியை தூக்கிட்டு போயிடுவான்றக்காக அப்படியே கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும்னா வண்டி ஓடாம புது வண்டியே ரெக்கவரியில வரும். அதெல்லாம் ரொம்ப ரேரா தான் வரும். இந்த வண்டி பாத்தீங்கன்னா மொத்தமே 44 கிலோமீட்டர் அப்படி ஓடவே கிடையாது. 44 நம்ம அங்க யார்ட்ல இருந்து எடுத்து வந்து எல்லாமே கணக்கு பண்ணி சொல்றோம். ஓடவே கிடையாது, புது வண்டி, ஒரு பிராண்ட் நியூ வண்டி. இந்த பிராண்ட் நியூ வண்டிக்கு நம்ம மதுரை எஸ்கேஆர் பைக்ஸ்ல அப்படியே வந்து ஓடாம காமிங்க. உங்களுக்கு பெஸ்டா கோட் பண்ற விலை 1,25,000 மதிப்புள்ள வண்டியை உங்களுக்கு பெஸ்டா சொல்றோம். ஓடவே கிடையாது, புது வண்டி. இது உங்களுக்கு பெஸ்டா சொல்ற விலை ₹1 கிடையாது, 95 ரூபா கிடையாது, 90 ரூபா கிடையாது, 89 ரூபா தான் கோட் பண்றோம். நேரில் வாங்க, இதெல்லாம் புது வண்டி, ரொம்ப ரேட் குறைக்க முடியாது. முன்ன பார்த்து குறைச்சு கொடுத்துருவோம். ஃபைன்லாம் எதுவுமே இருக்காது, ஓடவே இல்லை அப்படி ஃபைன் இருக்கும். இன்னைக்கு போஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா பிப்ரவரி 10, 2025 போற அந்த வண்டி பாத்தீங்கன்னா மதுரை எஸ்கேஆர் பைக்ஸ் இருக்கு. நேர்ல வாங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க, பார்த்து எடுத்துங்க. ஃபைனான்ஸ் போட்டு வண்டி எடுக்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஃபைனான்ஸ் போட்டு அதாவது கெட்ட முடியும், என்னால காசை புரட்டி கெட்ட முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தா மட்டும்தான் ஃபைனான்ஸ் போடணும். ஸோ அதனால ஒரு வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி ரெடி கேஷ்ல வாங்கலாமா இல்ல ஃபைனான்ஸ்ல வாங்கலாமா எல்லாத்தையும் யோசனை பண்ணணும். நீங்க 3 மாசம் ஃபைனான்ஸ் கண்டினியூவா கட்டலனா, இப்பெல்லாம் 2 மாசத்துலயே தூக்கிட்டு இருக்காங்க. 3 மாசம் கட்டலனா 4ஆம் மாசம் கண்டிப்பா எடுத்துருவாங்க. எந்த ஃபைனான்ஸ் மேல போட்டாலும் சரி, எவ்வளவு பெரிய ரெக்கமெண்டேஷன் இருந்தாலும் 3 மாசத்துக்கு மேல தாங்க முடியாது. ஸோ அதனால ஒரு வண்டியை வாங்குறதுக்கு முன்னாடி கரெக்டா யோசனை பண்ணி வாங்குங்க. நமக்கெல்லாம் ஃபைனான்ஸ் போட்டு கொடுத்துடலாம். தேங்க்யூ.